வணக்கம் வேஸ். இன்றைக்கி பார்த்து நம்ம மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம வாங்க எப்படி செய்கிற காமிச்சிடலாம் உங்களுக்கு. நம்ம மீன் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்ற மாட்டோம், நம்ம புளி கிடையாது. வாங்க எப்படி செய்கிற காமிச்சிடலாம் உங்களுக்கு. தக்காளி வந்து 2 எடுத்துக்கணும். நம்ம வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கங்க, பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கங்க, இஞ்சி வந்து சின்ன துண்டு எடுத்துக்கங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க, கருவேப்பிலை எடுத்துக்கங்க. வாங்க எப்படி செய்கிற காமிச்சிடலாம் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு ஜார் எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு உள்ளே போட்டுக்குங்க, வெள்ளைப்பூடு உள்ளே போட்டுக்குங்க, இஞ்சி உள்ளே போட்டுக்குங்க, தக்காளி அப்படியே வெட்டி உள்ளே போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், தக்காளி வெட்டிட்டு நம்ம சின்ன வெங்காயம் உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம அரைக்கிறது வந்து குறகுறப்பாக அரைச்சிக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து ஜாரில் வந்து அடித்த உடனே எடுத்துருங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கங்க, வடைச்சட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்குங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம உள்ள பாருங்க, அரைச்சி வச்சு நம்ம மசாலா உள்ளே ஊற்றிக்குங்க, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், மத்தி மீனை வந்து நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி அறுத்துக்குங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து மீனை உள்ளே போடலாம். நம்ம பாருங்கள், நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம வந்து குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீன் குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாங்க. வணக்கம் வேஸ், வணக்கம்.